வெல்கம் டு மை ஃபேவரட்ஸ். நாம் இன்னைக்கு ஐஸ்பர்க் லெட்யூஸ் வச்சு ஒரு சூப்பரான க்ரன்ச்சியான ஸ்பைசியான புலாவ் பண்ண போகிறோம். நான் லெட்யூஸை இந்த மாதிரி ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேனை ஹீட் பண்ணி ஒரு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு பல், அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜவாத்ரி, பட்டை, பைனாப்பிள் சீட்ஸ், இதுக்கப்புறம் கிராம்பு போட்டு கொஞ்சம் ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. அதே பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெப்பர், வெந்தயம், கியூமின் சீட்ஸ், கொரியாண்டர் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. அப்புறம் கூல் பண்ணி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும் அவசியம் இல்லை, ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கு க்ரீன் பீஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லெட்யூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. லெட்யூஸுங்கிறது ஒரு நீர்க்காய், இல்லை ஹை வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஒரு 1 மினிட் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிட்டிங்கன்னா நல்லாவே வெந்துடும். அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே இருக்கும். ஸோ ரொம்ப குக் பண்ணிட வேண்டாம், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ண உடனே அந்த தண்ணிலாம் அப்படியே கம்ப்ளீட்டாக இழுத்துரும். மசாலா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி. அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸ் நான் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கேன். இது 2 கப் அளவு இருக்கும். இதையும் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, போட்டு மிக்ஸ் பண்ணி எடுக்க வேண்டியதான். இது சூப்பராக க்ரன்ச்சியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தி கூட. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா லெட்யூஸ் நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். என்னோடய ரெசிபீஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. தேங்க்யூ.